இந்த வீடியோல தனுசு ராசிக்கு தைரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்திற்கு வரும் சனியால் ஏற்பட போகும் மாற்றங்கள் மற்றும் அர்த்தாஷ்டம சனிய எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் என்பதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது பலன்களா பார்க்கறத விட அடுத்த 2.5 வருஷத்தை எதுவெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு திட்டமிட உங்களுக்கு பேருதவியா இருக்கும். குருநாதர் கோரக்கர் சித்தர் மற்றும் அன்னை வாலைத்தாயின் உத்தரவால் சொல்லப்படும் ராசிபலன் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எந்த விஷயமா இருந்தாலும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். கடந்த 2.5 வருஷமா உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு பல வெற்றிகளையும் புதிய முயற்சிகளையும் கொடுத்திருப்பார். அதே சமயம் அலைச்சல்களையும் இளைய சகோதரர்களுடன் சின்ன சின்ன விவாதங்களையும் கொடுத்திருக்கலாம். இப்போ அந்த தைரிய சனி முடியுது. ஆனா அடுத்ததா வர்றது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனினா ஐயோ 7.5 சனி முடிஞ்ச கையோட மறுபடியும் ஒரு சனியா, நோயை கொடுப்பாரோ வீட்டை விட்டு துரத்துவாரோ அப்படின்னெல்லாம் பயப்பட வேண்டாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் மற்றும் வாகனஸ்தானம். ஒருவருக்கு நிலையான சொத்துக்கள் அமையணும்னா சனி பகவான் 4ல வரும்போதுதான் அதற்கான அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுப்பார். அதே சமயம் சில கெடுபலன்களும் இதில் உண்டு. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட நட்சத்திரத்தின் அடிப்படையில் இதில் சொல்லப்பட போகிற வழிபாடுகள் மூலமாக எளிதாக அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். தனுசு ராசிக்கு சனி பகவான் 2 மற்றும் 3 இடங்களுக்கு அதிபதி. அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கொண்டு வருவார். இது உங்களுக்கு ரோக சனியாகவோ அல்லது துயர சனியாகவோ வேலை செய்ய மாட்டார். மாறாக உங்களை செதுக்கி ஒரு நிலையான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க போறார். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு, உங்க குடும்பத்தின் மேன்மைக்கு தடையா இருக்கிறது யாருன்னு தெரிய வச்சு உங்களை சுய பரிசோதனை செய்ய வைக்க போறார். சரி, இந்த அர்த்தாஷ்டம சனியே எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் வாங்க தெளிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது மாசி 22 அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னைக்குதான் திருநள்ளாற்றில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சர்வாபிஷேகம் நடத்தப்பட்டு சனி பெயர்ச்சி விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. மீன ராசி தனுசு ராசிக்கு இது 4வது இடம். 4ஆம் இடம்னா பயப்பட வேண்டாம். 4இல் சனி அமர்ந்தால் நற்பலன்கள் பல உண்டு. இதுவரை 3ஆம் இடத்திலிருந்து உங்களை ஓடி ஓடி உழைக்க வைத்த சனி பகவான் இப்போ 4இல் அமர்ந்து உங்களை ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு வரப்போறார். உங்களோட அலைச்சல், தேவையற்ற பயணங்கள், குழப்பம் இந்த 3ஐயும் ஒழிக்கப் போற காலம். முதல்ல சனி பகவானோட பார்வை பலன்களை பார்ப்போம். மீனத்துல அமர்கிற சனி பகவானோட 3ஆவது பார்வை உங்க ராசிக்கு 6ஆவது ராசியான ரிஷபத்துல விழுது. இதனால கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். உங்களை எதிர்த்த எதிரிகள் தானாவே அடங்குவாங்க. பழைய ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அதே சமயம் சின்ன சின்ன பயணங்கள்ல கவனமாயிருக்கிறது நல்லது. அடுத்ததா சனியின் நேர் 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 10வது இடமான கன்னியில விழுது. இதனால வேலையில கூடுதல் கவனம் தேவை. தொழில்ல சில மாற்றங்களை செய்வீங்க. உங்களோட நிர்வாகத்திறன் உலகத்துக்கு தெரிய வரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இது ஒரு கடின உழைப்புக்கான காலம். ஆனா அதற்கேற்ற பலன் கண்டிப்பா உண்டு. அடுத்ததா சனியின் 10வது பார்வை உங்க ராசியிலேயே விழுது. இதனால உங்களுடைய செயல்பாடுகள்ல மந்த நிலை மாறும். ஒருவிதமான முதிர்ச்சி கிடைக்கும். எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க விரும்புவீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் உயரும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன அக்கறை காட்டுறது நல்லது. அடுத்ததா தொழில் வேலையை பத்தி பார்க்கலாம். தொழிலை பொறுத்தவரையில பிசினஸ் பண்றவங்க, நிலம், வீடு, கட்டுமானத்துறை மற்றும் விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்துல இழுபறி ஏற்பட்டு பிறகு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நிதானமா முடிவெடுங்க. வேலையாட்களால் சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகையால் கவனமாக கையாள்வது நல்லது. வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில பொறுப்புகள் கூடும். சிலருக்கு பணியிடத்துல மாற்றங்கள் வரலாம். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும்.
வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு இது மிகச் சரியான நேரம். குறிப்பா கேட்டரிங் மற்றும் கல்வித்துறையில இருக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம். திருமணத்தை பொறுத்தவரையில திருமண முயற்சிகள்ல இதுவரை இருந்த தடைகள் நீங்கும். வரன்கள் தேடி வரும். குடும்ப உறவுகள் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் திருமணம்னு வரும்போது ஒன்னு சேர்வாங்க. வாழ்க்கையில அந்யோன்யம் கூடும். பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் ஒன்னு சேர்வாங்க. வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சில முதலீடுகளை செய்வீங்க. அதுக்கான நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வீட்டை புதுப்பிக்கிற யோகம் அல்லது புதிய கிரக பிரவேசம் செய்யற வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா எலும்பு, பற்கள் மற்றும் இடது கால் பாதங்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல கவனம் தேவை. பொருளாதார ரீதியா உங்க கை ஓங்கும். மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடைகள் நீங்கும். டெக்னிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு இது பொற்காலம். போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு அதிக முயற்சி தேவைப்பட்டாலும் வெற்றி நிச்சயம். அடுத்ததா, சனி பகவான் மீன ராசியில பயணம் செய்யும்போது 3 நட்சத்திரங்கள் வழியா போவார். இதனால என்ன மாற்றத்தை தரும்னு பாப்போம். குருவோட நட்சத்திரமான பூராட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் போகும்போது பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து கூடும். வீடு, மனை, வாகனம் வாங்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. புது வீடு கட்ட மற்றும் புதிய முயற்சிகள் தொடங்க மிகச் சிறந்த ஒரு காலம் இது. சனி பகவானோட சொந்த நட்சத்திரமான உத்திராட்டாதியில சனி பகவான் போகும்போது தொழில்ல நிலையான வளர்ச்சி இருக்கும். வேலையில உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். எதையும் திட்டமிட்டு செஞ்சா வெற்றி உங்க பக்கம். தாயாரோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். உடல்நிலையில அவ்வப்போது ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். காரணமே இல்லாம மனக்குழப்பங்கள் வந்து போகும். புதனோட நட்சத்திரமான ரேவதியில சனி பகவான் போகும்போது திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பொற்காலம். உறவினர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் செய்ய சிறப்பான காலம். எழுத்து சம்பந்தப்பட்ட பணிகளில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலம் நன்மை கிடைக்கும். அடுத்ததா, உங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆன்மீக தேடல் அதிகமாகும். இதுவரை இருந்த மனபாரம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நிலையான வேலை அமையும். முன்னோர்களின் சொத்துக்களிலிருந்து லாபம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் மனக்கசப்பு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு உச்சத்தை தொடுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டாகும். வாகனங்கள் வாங்குற யோகம் உண்டு. மண், மனை, வீடு யோகம் சிறப்பாக உண்டு. உத்தராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு அரசாங்க வழியில ஆதாயம் கிடைக்கும். தந்தையால லாபம் உண்டு. உங்களோட நிர்வாகத்திறன் பாராட்டப்படும். நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரிய வரும். அடுத்ததா, அர்த்தாஷ்டம சனியின் கெடுபலன்களைக் களைந்து ராஜயோகத்தை பெற 3 நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களும் செய்ய வேண்டிய வழிபாடுகள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களை நினைச்சு காகத்திற்கு நெய் கலந்த சாதம் வச்சு கும்பிட்டே வாங்க. முடிஞ்சா ஒரு திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்க தலையெழுத்த மாற்றி எழுதச் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இதனால தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடும். முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வீட்டின் அருகில் இருக்கின்ற மகாலட்சுமி சன்னதியில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போய் கும்பிட்டுட்டு வாங்க. மிகவும் சிறப்பு. இல்லற வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில்ல இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு முறையாவது கும்பகோணம் அருகில் உள்ள ஆலங்குடி போய் குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதனால சனியின் தாக்கம் குறைந்து ராஜயோகம் உண்டாகும். இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் மற்ற தனுசு ராசி நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.